வெளிநாட்டில் இருந்து கடத்திய தங்கத்தை கொடுக்காததால் குருவியை கடத்தி சித்திரவதை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த அப்துல் சுக்கூர் என்பவர் சென்னையைச் சேர்ந்த அர்ஷத் ஜாசிம் என்பவரிடம் குருவியாக வேலை செய்து வந்துள்ளார். வழக்கம் போல அர்ஷத் ஜாசிமிடம் இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் பெற்று துபாய்க்கு சென்ற அப்துல் சுக்கூர் அங்கிருந்து கடத்தி வந்த தங்கத்தை அர்ஷத் ஜாசிமிடம் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அர்ஷத் ஜாசிம் தனது கார் ஓட்டுநர் குணா உட்பட கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதுக்கோட்டையில் இருந்து அப்துல் கக்கூரை சென்னைக்கு கடத்தி வந்து சித்திரவதை செய்துள்ளார். மேலும் 3 கோடி ரூபாய் பணம் கேட்டு அப்துல் கக்கூரின் மனைவியை அர்ஷத் ஜாசிம் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் திருவல்லிக்கேணியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அப்துல் சுக்கூரை பத்திரமாக மீட்டதுடன் முகமது அர்ஷத் மற்றும் குணா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். மேலும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையில் இருந்து சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம், போலி ஆதார் கார்டுகள், ஆதார் அச்சிடும் மிஷின் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய முகமது அர்ஷத் மற்றும் அமீன் ஆகியோரை தேடி வருகின்றனர். டெல்லி விமான நிலையத்தில் சோதனையின் போது அணுகுண்டு வைத்திருப்பதாக கூறிய 2 பயணிகளை போலீசார் கைது செய்தனர். டெல்லி விமான நிலையத்தில் பாதுகாப்பு படையினர் நடைமுறைகளால் குஜராத்தைச் சேர்ந்த ஜிக்னேஷ் மலான், காஷ்யப் குமார் இருவரும் கடும் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சோதனையின் போது இருவரும் அணுகுண்டு வைத்திருப்பதாக கூறியதால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது இருவரது உடைமைகளை சோதனை செய்த பின் அவர்கள் கூறியது பொய் என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் பின்னர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.